நத்திங் ஃபோன் 3A இந்த டிவைஸ் தான் லாஸ்ட் கொஞ்ச நாள் என்னோட பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டிவைஸ் நம்ம நத்திங் கம்யூனிட்டின்னு சென்ட் பண்ணாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து என்னோட ஓன் ரிவ்யூ தான் இருக்க போகுது. அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அது மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ண சொல்ல நம்மளோட ஓன் ரிவ்யூ தான் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வீடியோ வர ஃபுல்லாமே என்னோட ஓன் ரிவ்யூ தான். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதான் இந்த நத்திங் ஃபோன் 3A வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலே டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட பாக்ஸ் நம்ம சார்ஜரும் வராது, தென் அதுக்கப்புறம் கேஸ் வராது, நம்ம தனியாக வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிவைஸ் கையில் எடுக்கும்போது அந்த கேமரா பம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அது நமக்கு வந்து நல்ல ஒரு இன் அண்ட் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நம்ம டிவைஸ் கையில் வச்சு ஹோல்ட் பண்ணும்போது கரெக்டாக நம்ம அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பம்ப் கீழே வந்து இருக்கு. அதனால நமக்கு ஒரு நல்ல கிரிப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு 2 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், இது இல்லாமல் கிரே கலர் ஆப்ஷனும் வந்து இருக்கு. தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 213 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.3 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP64 தான் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் 30,000 அந்த பிரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 30,000 இந்த பிரைஸ் ரேஞ்சில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா IP68, 69 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு IP64 தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம். பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பேக் சைடு நமக்கு வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு நமக்கு வந்து டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு வேண்டி இங்கே பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தென் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. ஹை பீமா நமக்கு வந்து 1300 nits வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நல்லாவே இருந்துச்சு. 3000 nits பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. யூடியூப்ல நமக்கு HDR சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. தென் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாவே இருக்கு. தென் அதுக்கப்புறம் ஹாப்டிக்ஸ் அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கு. டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. அந்த கலர்ஸ் பிளாக்ஸ் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சு. டிஸ்பிளே பத்தி குறை சொல்றதுக்கு இங்க எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் இந்த டிவைஸோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். டாப்ல உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடு நமக்கு வந்து பார்த்தா வால்யூம் பட்டன்ஸ் வந்து இருக்கு. லெஃப்ட் சைடு நமக்கு வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே எசென்சியல் கீ வந்து இருக்கு. இந்த எசென்சியல் கீ நம்ம சாஃப்ட்வேர் பத்தி பேசும்போது பார்க்கலாம். தென் கீழே உங்களுக்கு சிம் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால 2 சிம் கார்டு வந்து போட்டுக்க முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. தென் அதுக்கு பக்கத்தில் மைக் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு பக்கத்தில் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. USB 2.0. தென் அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம டியூல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் வந்து கேளுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் நல்ல ஒரு சவுண்ட் அவுட்புட் வந்து இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சார்ஜர் பாக்ஸில் வந்து வராது, நம்ம தனியாக வாங்கணும். ஸோ நான் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணும்போது சார்ஜிங் யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்டரோட 65 வாட் கேன் சார்ஜர் இதை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த டிவைஸ் நம்ம PD சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம இந்த டிவைஸை வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஸ்பீடாக ஏறுது, தென் அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தலாம். இந்த டிவைஸில் இப்போ 0% தான் சார்ஜ் இருக்கு. நம்ம டிவைஸ் சார்ஜரில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஆன் பண்ணிடலாம். ஸோ பக்கத்துலேயே டைமர் வச்சுருக்கோம். 0 to 100 எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே இப்போ 100% சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இந்த டிவைஸ் நம்ம 0 to 100 போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59 நிமிஷம் வந்து ஆகுது. அதாவது நம்ம 1 ஹவருக்குள்ளேயே நம்ம இந்த டிவைஸ் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். தென் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சி. அதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்ட மாட்டேங்குது. அரௌண்ட் உங்களுக்கு 7 மணி நேரத்துக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ பேட்டரி இந்த டிவைஸ் நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன ஷவுட் அவுட் ஃபார் நோவா ஸ்கின். இந்த நத்திங் ஃபோன் 3யோட பேக்கில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸ்டிக்கர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்கின்ஸ் எல்லாமே நோவா ஸ்கின்ஸ் வெப்சைட்ல வந்து சேல் பண்றாங்க. இந்த வெப்சைட்க்கான அபிஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கின் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களோட டிவைஸோட பிராண்டு மாடல் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஆன்லைன் சார்ஜஸ் அப்படின்னா 250, நம்ம கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா 300 வந்து பே பண்ற மாதிரி இருக்கு. ஒன்ஸ் நம்ம ஆர்டர் போட்ட உடனே 2 to 3 days நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். உள்ளே நமக்கு என்ன ஆக்சரிஸ் வேணுமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே வந்து ஸ்கின் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்க ஃபைனல் லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கின்ஸ் எல்லாமே மொபைலுக்கு மட்டும் கிடையாது, அடாப்டர், TWS, லேப்டாப், தென் ATM கார்டு, இன்னும் நிறைய ஸ்கின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒன் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நத்திங் OS 3.1 வந்து இருக்குது. Android 15 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸ்க்கு 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நத்திங் OS யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்துருக்கு. இல்லை நமக்கு தேவையில்லாத எந்த விதமான ப்ளோட்வேர் வந்து இருக்காது. நல்ல ஒரு க்ளீனான யூஐயாக இருக்கும். அனிமேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது.
தென் அதுக்கப்புறம் நம்மளால நிறைய கஸ்டமைசேஷன் ஃபீச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கஸ்டமைசேஷன் ஃபீச்சர் அப்படின்னா வந்து லாக் ஸ்க்ரீன் விஜிட் தான். மோஸ்ட்டாக நான் வந்து பார்த்தா ஹாட்ஸ்பாட் வந்து யூஸ் பண்ணுவேன் பிசி கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் லாக் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு ஹாட்ஸ்பாட்டு தென் இப்போ மொபைலில் ஆன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் ஈஸியாக வந்து போய் எனேபிள் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த டிவைஸ் நம்ம கூகுள் டயலர் தான் இருக்குது. இது நம்ம கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து கிடையாது. பட் நம்ம செட்டிங்ஸில் ஒரு விஜிட் வந்து இருக்குது ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஜிட் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கால் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஆப் டிரைவர் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ரைட்டு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வரும். இங்கே நம்மளால் பர்சனல் ஃபைல்ஸு ஆப்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்குது. அதை நம்மளால் வந்து இப்போ ஓன் ரிங்டோன் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணிக்க முடியும். இங்கே சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்துருந்தோம் எசென்சியல் கீ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எசென்சியல் கீ நம்ம சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துரும். அது கீழே நமக்கு ஆட் நோட்டுன்னு இருக்கும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த எசென்சியல் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது டைப் பண்ணி சேவ் பண்ணோம். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளால் வாய்ஸால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எசென்சியல் ஸ்பேஸ் அங்கே வந்து போகும். அங்கே நம்ம சேவ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 10 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 5G நல்லா ப்ராப்பராக வந்து இருந்துச்சு. எங்கேயும் நமக்கு வந்து 4G சுவிட்ச் ஆகுது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. 5G நல்லா ஸ்டாண்டர்டாக வந்து இருந்துச்சு. தென் ப்ளூடூத் 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்குது. இந்த டிவைஸில் நமக்கு NFC சப்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 7S Gen 3 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நத்திங் ஃபோன் 3 நமக்கு 25,000 இருக்குது. அந்த ஃபோனுக்கு அந்த ப்ராசர் ஓகே. நமக்கு 30,000 வரும்போது வந்து பார்த்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் வந்து கொடுத்துருக்கலாம். பட் இங்கே ஸ்னாப்டிராகன் 7S Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நம்ம நியர்லி வந்து பார்த்தோம் 7.5 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து கிடச்சி. தென் CPU த்ராட்லிங் டெஸ்ட் 92% ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தேன் கிடச்சி. தென் அதுக்கப்புறம் கீக் பெஞ்சோட ஸ்கோர் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. அதுக்கப்புறம் ரேம் டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR4X ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. UFS 2.2 தான் வந்துருக்கு. 30,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து UFS 2.2ன்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு 4.0 அட்லீஸ்ட் ஒரு 3.1 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம். இங்கே நம்ம 2.2 தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டே டு டே யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வந்து கிடையாது. நம்ம ஆப்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம சோசியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம், மாற்றி ஆப்பெல்லாம் ஜம்ப் பண்ணுறோன்ற போது பர்ஃபார்மன்ஸில் நமக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் பிஜிஎமோட கேம் பிளேயும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. பெருசாக ஃப்ரேம் ட்ராப் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமர் வந்து கிடையாது. பட் இந்த சோசியல் மீடியா ஆப்ஸில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து ஹீட்டிங் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் இந்த டிவைஸ் கேமிங் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து சூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸ் எல்லாமே கிடைச்சிரும். இப்போ நமக்கு இதே ப்ரைஸ் ரேஞ்சில் OnePlus Nord 4 Realme GT60 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதெல்லாம் ஸ்னாப்டிராகன் 7+ Gen 3 வந்து இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான ப்ராசராக இருக்குது. ஸோ நீங்கள் கேமிங்லாம் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி டிவைஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கேஷுவலான யூசேஜுக்கு வந்து ஓகே. பட் நீங்கள் கேம் ப்ளே பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய பெஸ்ட்டான டிவைஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த டிவைஸோட கேமரா பற்றி பார்க்கலாம். நீங்கள் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, தென் இன்னொரு 50 மெகாபிக்சலுக்கான Sony LFT600 3x ஆப்டிகல் ஜூம் அவுட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 8MP அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து இருக்கு. தென் ஃப்ரண்ட்ல நமக்கு 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்ல எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மெயின் கேமரா எடுத்தது. ஃபோட்டோட அவுட்புட் வந்து பாருங்கள். நல்ல லைட் கண்டிஷனில் பெட்டரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடச்சி. இது 6x வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணி எடுத்துக்க முடியும். அதோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் போர்ட்ரேட் இமேஜ்லாம் வந்து பாருங்கள். HD டெக்ஸ்லாம் நல்லா ப்ராப்பராக வந்து இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் குறிப்பாக மேக்ரோ ஷாட்ஸ் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட அவுட்புட் வந்து பாருங்கள் நல்லாவே இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு அல்ட்ரா வைட் லென்ஸ் எடுத்த ஃபோட்டோஸ். இதோட அவுட்புட் வந்து பாருங்கள். தென் செல்ஃபி கேமரா அவுட்புட் வந்து பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இமேஜஸ் எல்லாமே லோ லைட் எடுத்தது. கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். லோ லைட்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்மளால் 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். பட் நமக்கு அந்த அல்ட்ரா வைட் லென்ஸ் வச்சு நம்ம 1080p 30 FPSலாம் ஷூட் பண்ண முடியும். இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா 1080p ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் 3 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்று நமக்கு 8+128 அது வந்து 30,000 அந்த ப்ரைஸ் செல் பண்ணுறாங்க. 8+256 நம்ம 32,000, 12+256 நமக்கு வந்து 34,000 அந்த ப்ரைஸில் வந்து செல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 3 ரேம் வேரியன்ட் வந்து இருக்குது. ஸோ இங்கே நத்திங் ஃபோன் 3A 3A Pro கம்பேர் பண்ணும்போது இங்கே 3A Proவில் ஜஸ்ட் அந்த கேமரா மட்டும் தான் அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ மற்றபடி வந்து நத்திங் ஃபோன் 3A பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு நத்திங் OS தான் வேணும். பட் அந்த சேம் டிவைஸில் கேமராவும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி வந்து நத்திங் ஃபோன்
ஐஃபோன் 3 பெஸ்ட்டாக இருக்குது. இல்லை நீங்கள் 30,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே சொல்லியிருந்தேன் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். OnePlus Nord 4, Realme GT60, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு OnePlus 12R வந்து இருக்குது, iQOO Neo 10R வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த டிவைஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.